துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள்? உங்கள் ராசியை அதாவது உங்கள் ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன் உண்டாகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். கிரகங்களும் அதன் பார்வைகளும் என்ற தலைப்பில் துலா ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன்கள் உண்டாகும் என்று பார்ப்போம் வாருங்கள். பொதுவாக சுக்கிரனின் ராசியான துலா ராசியில் சந்திரன் இருந்தால் மனம் அலைபாயும் தன்மை, இரக்க குணம், கலைகளில் நாட்டம், அழகிய கண்கள், வசீகரமான தோற்றம், கூட்டமாக இருக்க விரும்புதல் போன்ற பலன்கள் உண்டாகும். துலாத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் பயந்த சுபாவம் உடையவர்கள். உடை மற்றும் ஆபரணங்கள் மீது ஆர்வம் இருக்கும். மேலும் உயர்ந்த எண்ணங்களையும் கொள்கைகளையும் கொண்டவர்கள் என்று சொல்லலாம். இவர்கள் தன் வேலைகளை முடிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள். பிரச்சனைகளை விரும்பாமல் விலகிச் செல்லக்கூடியவர்கள். துலா ராசியில் சந்திரன் இருக்கும்போது சூரியன் பார்த்தால் அது மனதை பாதிக்கும். துலாமில் நீச்சம் பெறும் சூரியன் துலாமில் உள்ள சந்திரனை பார்த்தால் கலவையான பலன்கள் இருக்கும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகரின் மனம் அலைபாயும். உணர்ச்சி வேகத்துடன் முடிவெடுப்பார்கள். சில சமயம் நிலையற்ற தன்மை ஏற்படும். காதல், திருமணம் போன்ற விஷயங்களில் குழப்பங்கள், சவால்கள், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். துலாமில் சந்திரன் இருப்பதால் மனம் சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் இருக்கும். சூரியன் அந்த சந்திரனை பார்க்கும்போது மனதிலும் உறவுகளிலும் சூரியனின் தன்மைகளான அதிகாரம், உணர்ச்சி, பிடிவாதம் போன்றவை இருப்பதால் தாக்கத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசிக்கு சூரியன் பாதக ஸ்தானாதிபதி என்பதால் இது பொதுவாக கெடுபலன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் சில நேரங்களில் உடல்நலக் கோளாறுகள், தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள், மனதின் உஷ்ணம் அதிகரிக்கும். பொதுவாக சந்திரனை செவ்வாய் பார்த்தாலோ அல்லது செவ்வாயை சந்திரன் பார்த்தாலோ சந்திர மங்கள யோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. துலா ராசியில் சந்திரன் இருக்கும்போது செவ்வாய் பார்ப்பது ஜாதகரின் குணத்தில் தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடு ஆகியவற்றை அதிகரிக்கும். ஆனால் செவ்வாயின் தாக்கம் கோபம், பிடிவாதம், அவசர சுபாவத்தையும் தரலாம். செவ்வாயின் பார்வை பெற்ற துலா ராசிகாரர்களுக்கு உணர்ச்சிவசப்படுதல், கோபம், மனக்கலக்கம், தைரியம் அதிகரிக்கும். என்றாலும் எதிர்பாராத தனவரவு, நிதி நிலைமை சீராக இருக்கும். பொதுவாக துலா ராசி சந்திரனை செவ்வாய் பார்ப்பது குணத்திலும் செயலிலும் வேகத்தையும் தைரியத்தையும் செல்வத்தையும் தரும். ஆனால் கோபத்தையும் பிடிவாதத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். துலா ராசியில் உள்ள சந்திரனை புதன் பார்த்தால் அது பொதுவாக நல்ல பலன்களைத் தரும். அறிவுத்திறன், நல்ல பேச்சுத்திறன், கலைகளில் நாட்டம், வியாபாரத்தில் லாபம், நல்ல நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் மதிப்பு போன்றவை உண்டாகும். இந்த ஜாதகருக்கு கலைகளில் ஆர்வம், இலக்கியத்தில் ஈடுபாடு மற்றும் கவர்ச்சியான தோற்றம் உண்டாகும். புதனின் பார்வை பெற்றால் பேச்சுத்திறன், புத்திசாலித்தனம், கணக்கு வழக்குகள் ஆகிய திறன்களை இயற்கையாகவே பெற்று இருப்பார்கள் எனலாம். மேலும் இவர்கள் செய்யும் வணிகத்தில் லாபம் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும். இத்தகைய அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் பலருக்கு சொந்த தொழில் யோகம் உண்டாகும். மேலும் அந்த தொழிலின் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்பு மற்றும் பண வரவு உண்டாகும். துலாத்தில் இருக்கும் சந்திரன் தேய்பிறை சந்திரன் எனில் தொழில் வாழ்வில் சவால்கள், மனக்குழப்பங்கள் மற்றும் திருப்தியின்மை போன்றவை ஏற்படலாம். அடுத்து சந்திரனை குரு பார்த்தாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலோ அது குரு சந்திர யோகம் என்பது அனைவரும் அறிந்த ஜோதிட உண்மை ஆகும். இது ஒரு நல்ல யோகம் ஆகும். ஆம், பொதுவாக குருவின் பார்வை நல்லதைத்தான் செய்யும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. துலா ராசியில் சந்திரன் இருக்கும்போது குரு பார்த்தால் மன அமைதி, ஞானம், நல்ல நண்பர்கள், செல்வநிலை உயர்வு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குருவின் பார்வையால் ஜாதகருக்கு நல்ல செல்வமும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். நிம்மதியான, சீரும் சிறப்புமான வாழ்க்கை அமையும். புகழ், அந்தஸ்து, மேன்மையான தாயார், நல்ல குழந்தைகள் போன்ற உயர்வுகள் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த ஜாதகருக்கு குரு மற்றும் சந்திரனின் தசையிலும் புத்தியிலும் சிறப்பாக பலன்களைத் தரும். துலா ராசி சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டது. எனவே குருவின் பார்வையால் காதல் மற்றும் கலைகளில் நாட்டம் இருக்கலாம். சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட துலா ராசியில் உள்ள சந்திரனை சுக்கிரன் பார்த்தால் ஜாதகருக்கு அழகு, வசீகரமான தோற்றம், கருணை, அன்பு, உதவும் மனப்பான்மை மற்றும் சுகமான வாழ்க்கை கிடைக்கும். கலைகளில் ஆர்வம், சமூகத்தில் நல்ல மரியாதை, செல்வ செழிப்பு, வர்த்தகத்தில் லாபம் மற்றும் நல்ல நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் மனம் இனிமையாக இருக்கும் என்றாலும் அடிக்கடி மன மாற்றங்கள் ஏற்படலாம். சுக்கிரனின் பார்வை பெற்ற துலா ராசிக்காரர்கள் வர்த்தகத்தில் இருந்தால் அதன் மூலம் பணம் சம்பாதிப்பார்கள். செல்வ செழிப்பு உண்டாகும். கலைத்துறை அல்லது நுட்பமான துறைகளில் சிறந்து விளங்குவார்கள்.
பொதுவாக சனி பார்ப்பது நல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றாலும் சில விதிவிலக்கு உண்டு. துலாத்தில் உள்ள சந்திரனை சனி பார்த்தால் ஜாதகருக்கு சில சோதனைகள், பொறுமை தேவைப்படும் நிலை, வாழ்க்கையில் நிதானம், சில நேரங்களில் மனச்சோர்வு ஏற்படலாம். என்றாலும் துலா ராசியில் சனி உச்சம் பெறுவதால் பெரிய கெடுதல் சனி தர மாட்டார் என்று சொல்லலாம். துலா ராசியில் உள்ள சந்திரனை சனி பார்க்க பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருந்தால் நன்மைகள் உண்டாகும். பொதுவாக ராகு கேதுக்கு பார்வை கிடையாது என்ற கருத்தும் ஜோதிடத்தில் உண்டு. ஒரு சில நூல்களில் ராகு செவ்வாய் போலும் கேது சனி போலும் பார்க்கும் என்றும், சில நூல்களில் ராகு கேதுக்கு 7ஆம் பார்வை மட்டும் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. துலா ராசியில் சந்திரன் இருக்கும்போது ராகு பார்த்தால் அது மனதளவில் சில குழப்பங்கள், உணர்ச்சி வேகங்கள், தாயின் சுகம் குறைவு போன்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக துலா ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் காதல், அழகு, கலைகளில் ஈடுபாடு இருந்தாலும் ராகுவின் தாக்கத்தால் அங்கே நிம்மதியின்மை, நிழல் போன்ற உறவுகள், அதீத கற்பனை, திடீர் அதிர்ஷ்டம் அல்லது அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் ராகு பார்ப்பதால் காதல், உறவுகளில் சிக்கல்கள், திடீர் ஈர்ப்புகள், ஆனால் நிலையற்ற உறவுகளை தரும் என்று சொல்லப்படுகிறது. கலைத்துறையில் ஆர்வமிருக்கும், ஆனால் அதில் போட்டி, பொறாமை, அவப்பெயர்கள் வரலாம். சில நேரங்களில் ராகுவின் பார்வை எதிர்பாராத அதிர்ஷ்டம், பண வரவை கூட கொண்டு வரலாம். ஆனால் அது நிலையானது என்று சொல்ல முடியாது. துலா ராசியில் சந்திரனை கேது பார்த்தால் அது மனதின் சமநிலை, உணர்வுகளில் பற்றின்மை, ஆன்மீக நாட்டங்கள், ஆழ்ந்த உள்ளுணர்வு, ஆராய்ச்சி, மனப்பான்மை போன்ற பலன்களை தரும். இது சில சமயங்களில் மனச்சோர்வு அல்லது குழப்பங்களைக் கொடுத்தாலும் ஞானம் மற்றும் ஆழ்ந்த அறிவை தரும். குறிப்பாக சுக்கிரன் வலுவாக இருந்தால் நல்ல பலன்களையும் பற்றின்மை மூலம் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரக்கூடும். மேலும் ஆராய்ச்சி, ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது. கேதுவின் பார்வை பெற்றிருந்தால் மனக்குழப்பங்கள், விபரீத யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டம் அல்லது தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் விஷயங்களின் உண்மைத்தன்மையை மற்றவர்கள் பார்க்காத கோணத்தில் பார்க்கும் ஆழ்ந்த உள்ளுணர்வு உண்டாகும். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.